மாங்காய் சரிங்களா. மாங்காய் நிறைய பேர் என்ன பண்ணுறோம், அறுத்து உப்பு தொட்டு சாப்பிட்லாம். நிறைய பேர் அறுத்து போட்டு மிளகா பொடி உப்பையும் போட்டு நல்லா போட்டு கலக்கி திங்கிறீங்க. அடுத்த நாள் டாக்டர் விட்டு தான் போடணும். ஒரு சிலருக்கு செட் ஆகுது, ஒரு சிலருக்கு செட் ஆகலை. அப்படிங்கிறதுல தயவுசெய்து வேண்டாம். லைட்டாக உப்பு போட்டு தொட்டு சாப்பிடுங்க, பல்லு கூசாமல் இருக்குது. இல்லைன்னா குழம்புக்குள்ள போடுங்க, அழகாக இருக்குது. மாங்காயை குழம்புல போட்டால் அருமையாக இருக்குது. 4 துண்டு கட் பண்ணி உள்ள போடுங்க, நல்லா இருக்குது. இல்லைன்னா இது பழுத்து விறகு சாப்பிடுங்க, அதை விட நல்லா இருக்குது. இந்த பச்சையாக போட்டு இந்த குழந்தைகளாகட்டு இல்லை ஒரு அளவுக்கு ஒரு 30-40 வயசுக்காரராகட்டு எல்லாம் போட்டு இந்த வெயில் அடிக்கிற வெயிலுக்கு மாங்காய் சாப்பிட்டே ஜூடும்பாங்க. அது ஜூடோ இல்லையா, அதையே நம்ம ஆராய வேண்டாம் சரிங்களா. அதை பற்றி நமக்கு தெரியாது, நம்ம டாக்டரில் சரிங்களா. டாக்டரு மாங்காய் ஜூடு, அந்த பழம் ஜூடு, இந்த பழம் ஜூடு நல்லா சொல்ல வரல, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாது சரிங்களா. இது எப்படி சாப்பிடணும், ஒன்றா குழம்புல போடுங்க, 2 துண்டு போதும். ஏன்னா பழுத்து கடைசியில் சாப்பிட்டுக்குங்க, அதை விட நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இந்த பச்சையாக போட்டு சாப்பிட்டா லைட்டாக உப்பு வச்சு சாப்பிட்லாம். அதை போட்டு மிளகு பொடி போட்டு அது பத்தில் இது பத்துலேயும் அதையும் மீறி அந்த பொடி இந்த பொடியும் போட்டு கலக்கி சாப்பிட்றாங்க சரிங்களா. எல்லாம் உடம்ப பாதுகாப்பு பண்ணிக்கோங்க. கண்டதை சாப்பிட்டு வயிறு வலி வந்துட்டு இப்போ மதிய டைம்னால் பரவாயில்ல. இப்போ கிராமங்களில் இருக்கிறீங்க, 24 ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டல் 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் போகணுன்னா வயிறு வலி வச்சுன்னா அந்த டைமில் எப்படி தாங்கிக்கிங்க, அதை எப்படி மெயின்டைன் பண்ண முடியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு லைட்டாக சாப்பிடுங்க. ஏன்னா கம்முன்னு பழுத்து கிடச்சி சாப்பிட்டுக்குங்க சரிங்களா. எல்லாத்துக்கும் தான் சொல்கிறேன், கிண்டலுக்காகவும் கேலிக்காகவும் சொல்ல, நிறைய நடந்துருக்குது. நானும் நிறைய பார்த்துக்கிறேன். நிறைய பசங்களை நான் சாப்பிட மாட்டேன் சரிங்களா. பல்லு கூசுங்கிறக்காண்டியில் எனக்கு பிடிக்கலைங்கிறக்காண்டி உங்களை சாப்பிடாதுன்னு சொல்ல. மிளகு பொடி அதிகமாக போட்டால் அதனோட பிரச்சனை உள்ள அல்சர் கொண்டு எல்லாமே பிரச்சனையாகுது, அதனால சொல்கிறேன் சரிங்களா.